இது மகிமை நேரம். ஆண்டவரும் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தில் என் அன்பின் வாழ்த்து. இந்த நாளில் மீண்டும் யாக்கோபு என்கிற தேவ மனிதனை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அவரை குறித்து வேறும் எத்தனை சொல்லிச்சு ஜபிப்பதற்கு முன்பதாக, விண்ணப்பம் பண்ணுவதற்கு முன்பதாக. ஆனால் இந்த எத்தனை சொல்லி சொன்னவன் தான் நீரனை ஆசீர்வதித்தால் ஒளி உம்மை போக விடேன். அவர் சொல்றாரு, அப்பா மனுஷனோடும் தேவனோடும் போராடி மேற்கொண்டாயே, அப்போ அங்கே கர்த்தர் அவரை ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதிச்சதனால பெயர் மாற்றப்படுகிறது. His name is changed. His life is changed. மாற்றப்படுகிறது. உங்க வாழ்க்கை இன்னைக்கு மாற்றப்படுகிறதா? மாற்றப்பட்ட அனுபவத்தோடு கூட நீங்கள் வாழ்கிறீர்களா என்பதுதான் கேள்வி. What is your life? இங்கே வேதம் சொல்கிறது, இஸ்ரவேல் தன்னுடைய எல்லாவற்றையும் சேர்த்துக் கொண்டு எகிப்துக்கு போனான். அவன் பார்வனை ஆசீர்வதித்தான். மன்னரை ஆசீர்வதிக்க கூடிய அதிகாரத்தை தேவன் இஸ்ரவேல் என்கிற தேவ மனிதனுடைய கரத்திலே கொடுத்தான். ஐயா, கர்த்தர் சொன்ன ஒரு வாக்கு தத்துவம். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்துவம் இன்னைக்கு உங்களுடைய ஜெபத்தினாலே, உங்களுடைய முழங்கால்களினாலே நீங்கள் மாற்றத்தை பார்க்க முடியும். மாற்றத்தை பார்க்க முடியும். இங்கிலாந்து தேசத்தில் ஜான் நாக்ஸ் என்கிற ஒரு தேவ மனிதர், ஸ்காட்லாந்து என்கிற தேசம், அது இங்கிலாந்து தேசமும் ஸ்காட்லாந்து எல்லாம் இங்கிலாந்தினுடைய ஆளுகைக்கு உட்பட்டது. இங்கிலாந்தினுடைய ஆளுகைக்கு ஸ்காட்லாந்து இன்ன வரைக்கும் இங்கிலாந்தினுடைய அண்டர் கண்ட்ரோல் ஆஃப் இங்கிலாந்து, கவர்மெண்ட் ஆஃப் இங்கிலாந்து. இந்த ஸ்காட்லாண்டில் இருக்கிற ஜான் நாக்ஸ் என்கிற தேவ மனிதர் ஸ்காட்லாந்து தேசத்திற்காக ஜெபிக்க ஆரம்பிச்சார். ஒவ்வொரு 15 நிமிஷத்துக்கு ஒருக்க ஜெபம்கிட்டே இருப்பார். ஆண்டவரே ஸ்காட்லாண்டை எனக்கு தாரும், இல்லை என்றால் ஜெபம் எடுத்துக்கொள்ளும். அதுதான் ஜெபம். பெரிய ஜெபம்லாம் கிடையாது. ஸ்காட்லாண்டை எனக்கு தாரும், இல்லை என்றால் ஜீவன் எடுத்துக்கொள்ளும். இப்படியே ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தார். அப்ப அங்க பிளட்டி மேரி, குயின் மேரி அப்படிங்கிற ஒரு லேடி, பிளட்டி மேரி, இவங்க அந்த குயின் எல்லாரையும் கொலை பண்ணிடும். யாரையும் வச்சது கிடையாது. தனக்கு பிடிக்கலையா உடனே மேடர், தனக்கு பிடிக்கல உடனே கொலை. ஜான் நாக்ஸ் என்கிற தேவ மனிதர் இங்கிலாந்துக்காக ஸ்காட்லாந்து ரட்சிக்கப்படணும்னு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தார். கொஞ்ச நாள் ஆச்சு. அந்த ஜெபத்தை கட்டு கர்த்தர் பெரிய எழுப்புதல கட்டிட்டார். அந்த தேசம் மாறிச்சு. இந்த குயின் மேரி ஏற்கனவே ஒரு அறிக்கை விட்டுருந்தான், என் கைக்கு மீறி யாரும் எது செய்ய முடியாது. ஐ அம் a queen. நான் இங்கிலாந்தினுடைய அரசி, எனக்கு மீறி எது நடக்குமா அப்படின்னு. இதே குயின் மேரி சொல்லிச்சு, நான் யாருக்கும் பயப்பட்டதில்லை, ஜான் நாக்ஸுடைய முழங்கால்களுக்கு நான் பயப்படுகிறேன். ஜான் நாக்ஸுடைய முழங்கால்களுக்கு பயப்படு. அந்த பெரிய தேவ மனுஷனுடைய முழங்கால்களுக்கு அந்த ராணி பயந்து நடுங்கினாள். வரலாறு, ஹிஸ்டரி. ஐயா, ஒரே தேவ மனுஷனுடைய ஜெபம், ஜான் நாக்ஸ் என்கிற பரிசுத்தவான் தேவ மனிதனுடைய ஜெபம் ஸ்காட்லாந்து தேசத்தையே மாற்றினது. ஒரு எழுப்புதலை அந்த தேசத்திலே கட்டளையிட்டது. ஏன் உங்களால ஒரு பட்டணத்தை கூட மாற்ற முடியல? நம்மளால ஏன் மாற்ற முடியல? ஜெபம் இல்லை. தேவன் விரும்புகிற ஜெபம் இல்லை. ஜெபம் பண்றாங்க, ஆனால் தேவன் விரும்புகிற ஜெபம் உங்கள் வாழ்க்கையில, ஏன் வாழ்க்கையில இல்லைங்க. அதனால் ஒரு மாற்றம் வரவில்லை. அதனால் தேசத்துல எழுப்புதல் தாமதிக்கிறது. அதனால் தேசத்துல எழுப்புதல் வரவில்லை. தேசத்துல எழுப்புதல் தாமதிப்பதற்கு கர்த்தர் தேசத்தில் கிரியை செய்ய விடாதபடி உங்களுடைய ஜெபமும் என்னுடைய ஜெபமும் போதுமானதாக இல்லை. எழுப்புதற்காக எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறோம்?
இந்த ஜான் மார்க்ஸ் என்கிற தேவ மனிதர் எழுப்புதலுக்காக திறப்பலன் என்றார். அந்த ஒரே தேவ மனிதனுடைய ஜெபம் ஸ்காட்லாந்து தேசத்தை மாற்றினது. நீ பாருங்க, அவர் பேர் தெரியுமா? தி ஃபாதர் ஆஃப் ஸ்காட்லாந்து. ஸ்காட்லாந்து தேசத்தினுடைய தந்தை. உங்களுடைய அனுபவம், உங்களுடைய ஜெபம் எப்படி இருக்கிறது? உங்களுடைய ஜெபம் மாற்றத்தை கொண்டு வருகிறதா? யோசிப்போம். தலைகள் தாத்து ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய வாழ்க்கையில் நீர் அற்புதங்களை செய்கிறவர். எங்களுடைய ஜெபம் ஒரு மாற்றத்தை கொண்டு வரட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.